LCU தமிழ் சினிமால இன்னைக்கும் எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய ஒரு 3 letters. இந்த LCU மேல ஏன் எல்லாரும் இவ்வளோ ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த கதைக்களம், அந்த ஒவ்வொரு திரைப்படங்களையும் அதுல இருக்கக்கூடிய கதைக்களம், ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் அவங்க ஏற்படுத்துற கனெக்ட், இதையெல்லாம் தாண்டி நம்ம ஸ்டார்ஸ் அந்த LCU திரைப்படங்கள்ல எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் அப்படிங்கிறது தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு என்னைக்குமே இருக்கு. LCU அப்படிங்கிறது தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமாலையும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உருவாச்சு. ஏன்னா ஆல்ரெடி LCUல மலையாளம் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்ம தெலுங்கு ஸ்டார்ஸும் அதுல இருந்தா இன்னும் சூப்பரா இருக்குமே அப்படின்னு பிரபாஸ் ஃபேன்ஸ் மீம்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க. நிறைய மீம்ஸ் வந்து இருக்கு. இவ்வளோ ஹைப் இருந்த இந்த LCU அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பே இல்லாத ஒரு ஹைப் குறைஞ்ச ஒரு யூனிவர்ஸா மாறிடுச்சு. இந்த மாதிரி யூனிவர்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறதோ இல்லை இந்த மாதிரி ஹைப் குறையிறதோ ஒரு DC ஃபேன்ஸோ ஒரு ஜாக் ஸ்னைடர் ஃபேன்ஸோ வந்து எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ரப்பர் மரங்களுக்கு என்னைக்கும் ரணங்கள் புதிதல்ல. ஆனால் மற்ற கோலிவுட் ஃபேன்ஸ் எல்லாருமே என்னடா LCUன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க, பரபரப்பா இன்னும் இந்த நிலைமை ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஆச்சு. இதில் தெலுங்கு சினிமா ஆடியன்ஸ் வர எதிர்பார்த்தாங்க நம்ம LCUல சேரணும் அப்படின்ட்டு. வாய்ப்பில்லை ராஜா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் LCU. LCU ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்காதீங்க, அந்த விளிம்பு நிலையில தான் இருக்குது. எப்படியாச்சும் மீண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிவர்ஸாக தமிழ் சினிமாவுக்கு ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசையும். அதே மாதிரி இந்த LCU சம்மந்தப்பட்ட இந்த டீகோடிங் மீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த LCUவில் ஒரு முக்கியமான கேரக்டருக்கு என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அந்த கதையும் நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி LCU சம்மந்தப்பட்ட பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. LCU. ஸோ இந்த LCU அப்படிங்கிறது ஆக்சுவலாக இந்த பேரே ஃபேன்ஸ் தான் வச்சாங்க. என்னன்னா கைதியன் விக்ரம் படம் இன்டர் கனெக்ட் ஆகும்போது அது ஒரு யூனிவர்ஸாக கிரியேட் ஆகும்போது ஒய் காண்ட் இதுக்கு வந்து ஒரு LCU லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸே தான் சேர்ந்து வச்சாங்க. அதை லோகேஷ் அவர்களும் ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இனி இந்த யூனிவர்ஸ்குள்ள வர படங்கள் எல்லாமே LCU அப்படிங்கிற டேகோட வரும். ஸோ தட் ஃபேன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், எதெல்லாம் LCU டேகோட வருதோ அதெல்லாம் இந்த யூனிவர்ஸ், எதெல்லாம் அது ஸ்டாண்ட் அவுட் நிக்குதோ அதெல்லாம் ஸ்டாண்ட் அவுட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு. இந்த DC மார்வெல்லாம் படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த அனிமேஷன் டைட்டில் கார்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி LCUக்கு அனிமேஷன் டைட்டில் கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அளவு அந்த LCU மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த LCU அப்படிங்கிறது ஸ்லோவா பில்ட் ஆக ஆரம்பிச்சது. அது எந்த அளவு போச்சு அப்படின்னா ஃபேன் தியரிஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச தியரிஸ் படத்தை வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க, சீன் பை சீன்ஸ் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீகோடிங்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க LCU டீகோடிங்ஸ் அப்படின்னு நெட்ல போட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டீகோடிங் மீம்ஸ் வந்து வரும். ஸோ இந்த இதுக்கு வந்து இதுதான் அர்த்தம். ஆக்சுவலா விக்ரம் படம் ட்ரெய்லர்ல அந்த மூட்டைக்கு பின்னாடி ஸ்கார்பியன் வரும் இல்லையா, அந்த ஸ்கார்பியன் இமேஜ் பார்த்து ஓகே இது கைதி படத்தோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு லோகேஷ் அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே ஃபேன் தியரிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் லியோ படம் வந்தப்போ நிறைய பேர் இது வந்து ஸ்டாண்ட் அவுட் ஃபிலிம் அப்படின்னாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இல்ல இது LCUல வருது அப்படின்னாங்க. நிறைய பேர் டீகோட் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டா இல்ல இது LCU தான் கன்ஃபார்ம் அப்படின்ற லெவலுக்கு வந்து லியோக்கும் டீகோடிங் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபேன் தியரிஸ் அப்படிங்கிறது எந்த அளவு போச்சு அப்படின்னா மார்வல் ஃபேண்டம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டு இருப்பீங்க. தெரியாதவங்க வந்து கூகுள்ல போய் பாருங்க, மார்வல் ஃபேண்டம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மார்வல் ஃபேண்டம்ன்றது ஒரு தனி வெப் பேஜ். இது ஆக்சுவலா மார்வல் கிரியேட் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது, ஃபேன்ஸ் அவங்களுக்காக ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மார்வல் ஃபேண்டம்குள்ள போனீங்கன்னா மார்வல் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு, என்னென்ன யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்ற லெவலுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு இணையா இந்த LCU ஃபேன்ஸுமே வந்து டீகோடிங்ஸ் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஹைப்பிங்கான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ ஹைப்ல இருக்காங்க. அதே மாதிரி டைரக்டரும் அதுக்கான ஸ்டோரியை வந்து பில்ட் பண்றாரு. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட சப்போர்ட் இல்லைன்னா இது ப்ராப்பரா வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியாது. இப்போ நீங்க மார்வலோ DCயோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஈஸியா பண்ணிடலாம், ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் அந்த யூனிவர்ஸ் எல்லாமே அவங்களால ஈஸியா பில்ட் பண்ண முடியும், அதை கிராஸ் ஓவர் பண்ணிக்க முடியும். ஆனா இங்க இந்த LCUங்கிறது 3 ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க இப்போ வரைக்கும். ட்ரீம் வாரியர்ஸ், அதுக்கப்புறம் RKFI, அதுக்கப்புறம் வந்து 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ. ஸோ அவங்க எவ்வளவு ஆம்பிஷியஸா இருந்தா ஓகே இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் கான்செப்ட் வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க
ஸோ நம்ம அந்த விட்டு கொடுத்து போவோம், நம்ம வந்து அந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் கான்செப்ட் இப்போ வரைக்கும் நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நான் இதை ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் லேபிளே வந்து ஈகோ பார்க்குறாங்க. உதாரணமா நீங்க சோனி சவுத்தில் அந்த லோகிவர்ஸ் 2.0 அப்படிங்கிற அந்த தீம் மியூசிக் வீடியோ கேட்டிங்கன்னா அதில் விக்ரமோட ஃபுட்டேஜ் வரும், அதே மாதிரி லியோவோட ஃபுட்டேஜ் வரும். ஆனால் கைதியோட ஃபுட்டேஜ் வராது, மியூசிக் மட்டும்தான் வரும். ஏன்னா கைதி மியூசிக் லேபிள் ஓன்டு பை திங்க் மியூசிக். ஸோ திங்க் மியூசிக் ஒரு சப் ப்ராடக்ட் தான் ஓன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு லோகிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக் வீடியோ கூட அவங்க தரத்துக்கு வந்து அவங்க ரெடியாக இல்லை. ஸோ இந்த 3 ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இதை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷியஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லி ஆகணும். இது ஆரம்பிச்சது சூப்பராக ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் விக்ரம் படம்க்கு அப்புறம் இது ஒரு யூனிவர்ஸாக பில்ட் ஆக போகுது அப்படின்னதும் ஃபேன்ஸே இந்த டைம் லைன்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஒரு மீம் கூட இருக்கு, எந்த அளவு ஃபேன்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சிருந்தா டைம் டேபிள் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த அளவு இந்த எல்சியூ வந்து பயங்கரமாக வரப்போகுது அப்படின்றது எதிர்பார்ப்பு இருந்தது. ஆக்சுவலாக விக்ரம் படம்க்கு அப்புறமே இந்த எல்சியூ அப்படிங்கிறது பயங்கர ஹைப்பில் இருந்ததுனால உடனே கைதி 2 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இல்லை விஜய் படத்துக்கு அப்புறம் தான் கைதி 2 அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணாங்க. இப்போ லியோவும் எல்சியூல வர்றதுனால அது ஒரு மிகப்பெரிய இன்னும் ஆர்வத்தை வந்து உருவாக்கிருச்சு. ஆனா என்ன பொறுத்தவரை லியோ வம்படியா எல்சியூல சேர்த்த மாதிரி தான் இருக்கு. நீங்க இப்போ உடனே வந்து சண்டை போடுவீங்க, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, லியோல எல்சியூ அப்படிங்கிறது தேவையா? முதல் விஷயம். ரெண்டாவது, லியோலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி அதை எல்சியூல ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி தான் இருந்தது லியோ திரைப்படம். உடனே அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ரஜினிகாந்த் கூட ஒரு படம் பண்றாரு அப்படின்ற மாதிரி. ஆரம்பத்தில் அது எல்சியூனாங்க, அதுக்கப்புறம் எல்சியூ இல்லைன்னாங்க. இந்த குழப்பத்தோட இருக்கும்போது படம் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. இப்போ உடனே கைதி 2 ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா கடைசியில பார்த்தா இல்ல லோகேஷ் கனகராஜ் வந்து அவரு அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்க போறாரு. அதுக்கப்புறம் கமல் ரஜினியை வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. அதுக்கப்புறம் தான் கைதி 2 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ் கான்செப்ட் விச் இஸ் எல்சியூ அப்படிங்கிறது லியோல இருந்தே டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் உண்மை. ஸோ இந்த இடத்துல லோகேஷுமே நம்மளால தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அந்த நேரத்தில் இல்லை நான் வந்து அங்கெல்லாம் போக மாட்டேன், நான் யூனிவர்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துருந்தாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கைவிட்டு போகும். ஸோ அதுவும் அவர் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த எல்சியூ டிசப்பாயின்மெண்ட் ஏன் அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்க அதோட. ஓகே, நம்மளுக்குன்னு ஒரு தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்ஸ் வரப்போகுது, அதுல நம்ம ஃபேவரட் ஸ்டார்ஸ் எல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வம் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆனதா இப்போ சமீப நாட்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. அந்த டிசப்பாயின்மெண்ட்ல ஃபேன்ஸ் வந்து சில டிசப்பாயிண்டட் மீம்ஸ் எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் வித் இந்த மீம் பாருங்களேன், கார்த்திக்கு சூர்யாவுக்கும் வயசாயிருச்சு, கீழே கமல் வந்து எலும்பு கூட இருக்காரு, அந்த அளவு டிலே ஆயிருச்சு. எவனோ ரோலெக்ஸ்க்கும் லியோவுக்கும் வந்து ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துருக்கானுங்க, அதுல எனிமின்னு வருதான். அதே மாதிரி கூலி சம்மந்தப்பட்ட ஒரு மீம் பார்த்தேன். ஸோ அந்த மீம் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லேயே வச்சிருக்கேன், விச் இஸ் கார்த்தி சார் ஃபார் கைதி 2 இன்னமும் எடுக்கிறாரு. ஆக்சுவலாக இன்னொருத்தன் சொல்லியிருந்தான் ஒரு கமெண்ட்ல வந்து பார்த்தேன், யோ லோகேஷ் எப்போதாயா நீங்கள் வந்து கைதி 2 எடுப்பீங்க, டில்லியோட பிள்ளை நேரம் காலேஜே போயிருக்கீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து போட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அது உண்மைதான். ஏன்னா டில்லி தான் இந்த எல்சியோட ஹார்ட் பீஸ். கைதியில இருந்து தான் ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் டில்லியோட பாஸ்ட் அண்ட் அந்த கேரக்டரோட அதர் எலிமெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சாதான் மற்ற கேரக்டர்ஸ் கூட அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கைதி 2 நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வேற இருக்கு. இது வந்து இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கன்ஃபார்மா கைதி 2 நடக்காது, கார்த்தி சார் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா வந்து வெளியில போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லப்பா. நான் என்கிட்ட யாரும் சண்டைக்கு வராதிங்க. நம்ம இந்தியாஸ் ஹையஸ்ட் ஸ்பீட் ரிவ்யூவர் இருக்கார்ல, அவரோட வீடியோல சொன்னாரு, உங்களுக்கு ஏதாவது கும்பணும்னா அவரை போய் கும்புங்க. லியோ 2 அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் கம்ப்ளீட்டா அரசியல் போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா பக்கம் இனி வரமாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு ஒருத்தனும் மீம் போட்டு இருந்தான். ஸோ இந்த சீரியல் எல்லாம் போடுவாங்களே, இவருக்கு பதில் இவர் அப்படின்ட்டு, அந்த மாதிரி லியோ 2 ஸ்கிரீன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமரே வந்து இனி இவருக்கு பதில் இவர் அப்படின்ட்டு சஞ்சீவ் வந்து வருவாராம். என்னமா மீம் போடுறானுங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. எல்சியூங்கிறது ஒரு கலாயான விஷயமா
படமா இன்னைக்கு எல்லாருமே பாக்குறாங்க. அந்த டீகோடிங் அப்படிங்கறத கூட போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. உதாரணமா ஒரு மீம் பார்த்தேன். விஜய் அவர்களோட தாடி ஸ்டைல்ல வந்து LCUன்னு வந்து எழுதி இருக்காங்க. டே தங்கதர ஒரு அளவுக்கு மேல போய்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளவு தூரம் LCU அடி வாங்கி இவ்வளவு ஹைப் வந்து இப்போ கம்மியா இருந்தாலும் இப்போ LCU கிட்ட இருக்கிற ஒரு ட்ரம் கார்டு அப்படிங்கிறது பென்ஸ். ஸோ பென்ஸ் திரைப்படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க இது வந்து LCU தான் அப்படின்ட்டு. இன்னும் சொல்ல போனா இந்த படம் அப்படிங்கிறது லோகேஷ் அவர்களோட ரைட்டிங்ல பாக்யராஜ் கண்ணன் அவர்கள் வந்து எடுக்கிறாரு. இது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா இது ஒரு LCU படம். நமக்கு எங்கேயாவது ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஹைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த ஒரு ஹைப் அப்படிங்கிறது இல்ல. ஆரம்பத்துல அந்த ஒரு டைட்டில் கார்டு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டாங்க. அதுவும் ஒரு மாதிரி மாடரேட்டா தான் இருந்தது. நிவின் பாலி அந்த கேரக்டரோட இன்ட்ரோ வீடியோ அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அந்த இன்ட்ரோ வீடியோவும் ஒரு மாதிரி மாடரேட்டா தான் இருக்கு. பெரிய லெவல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ற அளவு அந்த வீடியோ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் தான். ஸோ இப்படி இருக்க பென்ஸ் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. ஏன்னா LCU நம்ம ஹைப் வச்சோன்னு வைங்களேன், அந்த ஹைப்னாலேயே அந்த படம் எவ்வளவு நல்லா இருந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு குறையா தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இந்த ஹைப் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ படம் வரும்போது பென்ஸ் ஒருவேளை அந்த ட்ரம் கார்டு அப்படிங்கிறது LCUவை திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்ததா பார்க்கணும். இதை தாண்டி LCUல வந்து நிறைய படங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. லைக் பார்த்தீங்கன்னா பிஜாய் அண்ட் பாய்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக ஒரு கேரக்டர் மேலே ஒரு பயங்கர ஃபேசினேஷன். அந்த கேரக்டர் வச்சு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அது வேற யாரும் இல்லை, ஏஜென்டினா. அந்த ஏஜென்டினா அந்த ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் தான், ஆனால் அது கொடுத்த இம்பாக்ட் அப்படிங்கிறது வேற லெவல். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன மாதிரி ஒரு கதை யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம்லேயே சொல்லுவாங்க இல்லையா, பிளாக் ஸ்குவாடை வந்து எல்லாரும் அழிக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு மிஷன் வந்து ஃபெயில் ஆகிரும். ஸோ அந்த ஏஜென்சியே எல்லாருமே அவங்க ஃபேமிலியை வந்து கொல்லுவாங்க. அப்போ வந்து 4 பேர் மட்டும் தப்பிச்சிருவாங்க. விச் இஸ் விக்ரம், உப்ளியப்பன், லாரன்ஸ் அண்ட் ஏஜென்டினா. ஸோ இதில் ஏஜென்டினா மட்டும் என்னன்னா அவங்க வந்து யங் ஏஜா இருக்காங்கல்ல. ஸோ அவங்க இந்த ஏஜென்சி கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. கொஞ்சம் ரத்த காயங்களோட இருக்காங்க. அப்போ வந்து அங்க ஒரு பழங்குடி பெண் வந்து அவங்களை கூட்டு போய் அவங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏஜென்டினா வந்து ஒரு ஏஜென்ட் தானே அவங்க. ஸோ அதனால அவங்க எந்த இடத்துலையும் ஈஸியா கேமஃப்ளோஜ் ஆயிடுவாங்க. ஸோ ஏஜென்டினாவும் அந்த பழங்குடியினர் கூட அவங்களோடவே இருக்காங்க. ஏன்னா யாரும் ட்ராக் பண்ண முடியாது. ரொம்ப இன்டீரியர் ரிமோட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால யாரும் தேடியும் வர முடியாது. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் அதே ஏஜென்சி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த பழங்குடியினரை வந்து எவாக்குவேட் பண்ணும் உடனடியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க ஏஜென்சி என்ன நினைக்கிறாங்க, பழங்குடியினர் தானே ஈஸியாக எவாக்குவேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஏஜென்டினா இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பழங்குடியினர் கூட ஃபைட் பண்ணி அந்த ஏஜென்சி வந்து அடிச்சு போட்டு தள்ளிடுறாங்க ஏஜென்டினாவும் அந்த பழங்குடியினரும். அதுக்கப்புறம் ஏஜென்டினா அங்க இருக்கிறது தெரிஞ்சா அவங்களுக்கும் ஆபத்து, அதே மாதிரி அந்த பழங்குடியினருக்கும் ஆபத்து. அதனால ஏஜென்டினா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு ஒரு நாடோடி வாழ்க்கையா வாழ்றாங்க. எந்த இடத்துலயும் தன் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணிக்காம டெம்பரரியா என்னெல்லாம் வேலை கிடைக்குதோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஏஜென்டினா அவர்கள் அந்த ஒர்க் எல்லாம் பட்டு டெம்பரரியா அவங்க ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அவங்களோட நல்ல ஏஜ் அந்த லுக்ல வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் வந்து உட்கார்றாரு. ஏஜென்டினா சென்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க ஏஜென்ட் இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சிருது அது வேற யாரும் இல்லை, நம்ம விக்ரம். ஸோ விக்ரம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பழைய மாதிரி இல்லை, எனக்கு பயங்கர வயசாயிருச்சு, இவ்வளவு நாள் நான் வந்து ஐடென்டிட்டியை மறைச்சு ஹைட்ல இருந்தேன், இப்போ என் பையனே என்ன தத்தெடுக்கிற மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டேன், கர்ணன்ன்ற பேர்ல வந்து நான் வாழ போறேன், என் ஃபேமிலியோட இருக்க போறேன், நீயும் எங்க வீட்டில் வந்து ஒரு மெய்டா இரு, ஃபுல் டைம் அந்த ஃபேமிலியை வந்து பாதுகாக்க முடியாது, நீ ஒரு மெய்டா இருந்தீங்கன்னா யாருக்கும் பெருசா சந்தேகமும் வராது, நீ அவங்கள வந்து ஃபுல்லா டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஏஜென்டினா கிட்ட சொல்றாரு. அதை ஏத்துக்கிட்டு ஏஜென்டினாவும் அவங்க வீட்டுக்கு வந்து மெய்டா வர்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க விக்ரம் படம் பார்த்திருப்பீங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் எனக்கு ஏஜென்டினா அந்த கேரக்டர் வந்து பயங்கர ஃபேசினேட்டடா இருந்தது. ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு கதையில நடிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். அந்த கதையை தான் இங்க சொன்னேன். இதுதான் என்னோட ஃபேவரட் கேரக்டர் இந்த ஹோல் LCU. பென்ஸ் எப்படி அமையுது அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த LCU மேல இனிமே இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல அதோட கடையை சாத்திட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்ற ஒரு நிலைமையும் இங்க இருக்கு. ஏன்னா சமீபமா லோகேஷ் அவர்கள் மேல நிறைய விமர்சனம் அப்படிங்கிறது வைக்கப்படுது. என்னன்னா அவரோட ரைட்டிங்ஸ் வந்து இப்ப ரொம்ப ஷாலோவா இருக்கு, லியோல இருந்து ஆரம்பிச்சு இப்ப கூலியில ரொம்ப மோசமா இருக்கு அவரோட ரைட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது அவர் மேல இருக்கு. அது ஒரு கட்டத்துல ஹேட்ரடாவும் மாறிடுச்சு இப்ப சோஷியல் மீடியா முழுக்க. இந்த ஹேட்ரட் அப்படிங்கிறது காமன் தான். ஏன்னா நெல்சன் அவர்களுக்கும் பீஸ்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நடந்தது. அதுக்கப்புறம் ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் கொடுத்து அதன் மூலமா ஒரு கம்பேக் கொடுத்து இப்ப அதே சூப்பர் ஸ்டார் வச்சு ஜெயிலர் 2 எடுக்கிறாரு. லோகேஷும் அதே மாதிரி ஒரு கம்பேக் கொடுப்பாரு. அடுத்து ஒரு திரைப்படம் எடுக்கும்போது விமர்சனம் அப்படிங்கிறத அவரும் உடைச்சிட்டு வெளியில வருவாரு அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கையும். ஸோ LCU
எனக்கும் ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸாக கிரியேட் ஆகணும். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஜிலண்ட் யூனிவர்ஸாக ஒரு அடையாளமாக ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்சியூ ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.